ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு புக்கோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். டாஃப் ஐஏஎஸ் அகாடமியில் போட்டிருந்த புக்கு ஜிகேக்காண்டி போட்டிருக்காங்க. இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 450 ரூபா வருது. இது என்னென்னா எஸ்சிஆர்டி சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அது பிறகு இந்த புக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எப்படி வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா 9566974903 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் அவங்க அந்த புக்கு அனுப்பிவிடுவாங்க. இதோட ரேட் நோக்கா சொல்கிறேன், 450 ரூபா. இந்த புக்கோட கண்டென்ட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சயின்ஸ் கொடுத்துருக்காங்க, இயற்பியல், வேதியியல். இயற்பியலில் நம்மளுக்கு என்னென்ன டாபிக் தேவைப்படுதோ எல்லா டாப்பிக்குமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேதியியல்லையும் நம்மளுக்கு என்னென்ன டாப்பிக்லாம் பிரித்து படிக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு தாவரவியல், விலங்கியல் அந்த மாதிரி இது ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு சுற்றுப்புற சூழல்னு சொல்லிட்டு அதையும் தனியாக கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன டாப்பிக்காக. அப்புறம் உலக புவியியல், இந்திய புவியியல், தமிழ்நாடு புவியியல், இது அவ்வளோத்துக்கும் ஹெட்டிங் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்திய வரலாறு, நம்மளுக்கு சிந்து சமவெளி நாகரிகம், வேத காலம் எல்லாம் படிக்கணும்ல, எல்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு அரசியல் அறிவியல், அதாவது அரசியலமைப்பு இருக்குல்ல, அதில் உள்ள எல்லா டாப்பிக்கும் தனித்தனியாக கொடுத்துட்டு லாஸ்ட்டில் இம்பார்ட்டன்ட் உள்ளதும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பொருளாதாரத்தில் என்னென்ன டாப்பிக்லாம் தேவைப்படுதோ எல்லாமே தனியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்திய தேசிய இயக்கத்துலேயும் அதே மாதிரி. அப்புறம் யூனிட் 8, யூனிட் 9, அப்புறம் காமனாக பொது அறிவுங்க டாப்பிக்கில் என்னென்னலாம் உண்டோ எல்லா டாப்பிக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ளே நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இயற்பியல் பாருங்கள். நம்மளுக்கு பொது அறிவியல் விதிகள்னு சொல்லிட்டு உண்டு. அந்த விதிகள் அவ்வளோத்தையும் நம்ம மொத்தமாக ஒரே இடத்துல படிக்கிற மாதிரி எல்லாத்தையும் தொகுத்து ஒரே இதில் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் அவ்வளோதான் பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்காங்க. அப்போனா நம்மளுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அளவீட்டியல்லையும் அதேமாதிரி இம்பார்ட்டனான அதிகமாக மேக்ஸிமம் இந்த மாதிரி வேல்யூஸ் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அழகு அதெல்லாம் மெயினாக கொடுத்துருக்காங்க. அளவியல் அதுதான் இம்பார்ட்டன்ட். அது பிறகு இயக்கவியல் நிலைமம்னா என்ன, உந்தம்னா என்ன, நம்மளுக்கு என்னென்னா சும்மா சென்டென்ஸாக இருந்தால் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பாக்ஸ் போட்டு அழகு எல்லாம் தனியாக தெரியுது மாதிரி நீட்டாக கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு வெப்பவியல், அதுவும் அதேமாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டெஃபினிஷனும் நம்ம தனித்தனியாக படிக்கப்போல எல்லாம் மொத்தமாகவே கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டாப்பிக்கும் நீட்டாக பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் கண்டுபிடிப்புகள்னு சொல்லி யாரெல்லாம் என்னெல்லாம் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கருவிகள், என்னென்ன கருவி எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மதிப்புகள், எதுக்கு என்னென்ன மதிப்பு வரும், என்னென்னா கூலும்னா எவ்வளவு, குதிரை திறனா எவ்வளவு, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேதியியலில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பருப்பொருள் அதெல்லாம் இவ்வளோ தான் இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது அவ்வளோத்தையும் கொடுத்துருக்காங்க. அணு அமைப்பு எந்த மாதிரி இருக்குது அப்படி சொல்லி ஒவ்வொரு டெஃபினிஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது பிறகு அதுக்கு குறியீடுலாம் என்னதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் குறியீடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் புரோட்டான்லாம் கண்டுபிடிச்சது யாரும் அந்த மாதிரி பாக்ஸு நம்ம ஈஸியாக எப்படி அப்ரோச் பண்ணி மார்க் எடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப வளன்னு கொடுக்காம நீட்டாக என்ன தேவையோ அது கொடுத்துருக்காங்க. அது பிறகு தாவரவியல் வந்திருக்கு. தாவரவியலில் யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்கா, 2 பெரும்பிரிவு யார், 3 பெரும்பிரிவு அந்த மாதிரி உள்ளெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் மொனிராவை பற்றி உள்ளது எல்லாமே வரிசையாக ஒரே பாக்ஸில் கொடுத்துட்டாங்க. அப்புறம் தாவர உலகம், தாவரத்தை பற்றி உள்ளது அந்த மாதிரி உள்ள எல்லாத்தையும் பாக்ஸாக மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் புவியியல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன தேவையோ சூரிய குடும்பத்தை பற்றி உள்ளது, நம்மளுக்கு இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே பாக்ஸாக கொடுத்துட்டாங்க. இப்போ புதனை பற்றி உள்ளது எல்லாமே இம்பார்ட்டனாக உள்ளது எல்லாமே பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம சீக்கிரம் படித்தா முடிச்சிடலாம். மாதிரி இப்போ கோள்கள் பற்றிய தகவல்கள், எது பெரிய கோள் சின்ன கோள் அந்த மாதிரி உள்ளது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் புவிக்கோளம், புவி மேலோடு எப்படி இருக்குது அதெல்லாம் நம்ம உள்ளே போய் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம், ஈஸியாக படிக்கிற மாதிரி பாக்ஸ் மாதிரியே போட்டு கொடுத்துட்டாங்க. என்னென்னா நிறைய படிக்க முடியாது, கொஞ்சம் ஷார்ட்டாக அப்படி எப்படி படிக்கலாம்னா இதை பார்த்து படிச்சுக்கலாம். நம்மளுக்கு டீட்டெயில் விஷயம் தெரியணும்னா நம்ம ஸ்கூல் புக்கை பார்த்தா தான் முடியும். ஆனால் இதுலேயும் டீட்டெயிலாக வானிலைனா என்னது அந்த மாதிரிலாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. உள்ள வளன்னு புக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல்
அந்தமான் நிக்கோபார் தீவில் எது இம்பார்ட்டனோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இவ்வளோ தான் புக்லேயும் இருந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு உள்ளதும் ஆரவல்லி மலைத்தொடர் அதை பற்றி உள்ளது, மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாத்தையும் பற்றி உள்ளதும் அழகாக பாக்ஸாகவே போட்டு முடிச்சிட்டாங்க. நிறைய வளவளன்னு இல்லாமல் ஆறுகளில் என்னென்ன ஆறுலாம் இருக்குது, எங்கெங்கே உற்பத்தி ஆகுது, துணை ஆறுகள் என்னது எல்லாம் பாக்ஸாகவே போட்டு ஈஸியாக புரிய மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் எல்லாமே மேக்ஸிமம் இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ரொம்ப டஃப் பண்ணி படிக்கிறது மாதிரி இருக்காது, கொஞ்சம் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். எல்லாமே மேக்ஸிமம் பாக்ஸ் தான். இப்போ நம்மளுக்கு ஒவ்வொருத்தவங்களை பற்றி படிக்கணுன்னா என்னென்ன ஆட்சி புகுது அந்த மாதிரி உள்ளது எல்லாமே அப்படியே பாக்ஸாக போட்டு ஈஸியாக முடிச்சிட்டாங்க. பாண்டியர்களுக்கு யாரெல்லாம் வந்தால் தோற்றுவித்த யார் அந்த மாதிரி உள்ளது எல்லாமே பாக்ஸாக போட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் முகலாயரை பற்றி உள்ளது, பாபரை என்ன சொல்லுவா, புலின்னு சொல்லுவா, அப்படி காலம் அந்த மாதிரி உள்ளது எல்லாமே இம்பார்ட்டனாக உள்ளது. இப்படி ஒரு பாக்ஸ் அவ்வளோதான். நம்ம இப்போ ஸ்கூல் புக்கை பார்த்துட்டு இதை பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும், எல்லாம் டக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். இல்லை நான் கொஞ்சம் நம்மளுக்கு எப்படினாலும் நம்ம இப்போ ஜஸ்ட்டு சீக்கிரம் படித்து முடிக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு புக்கை மட்டும் நீங்கள் ஒழுங்காக படித்தாலே ஓரளவு கொஷின் கவர் பண்ணிடலாம். இது அரசியலமைப்பு மூலங்கள், இந்த முகவுரை அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டாங்க. பாக்ஸில் தான் மேக்ஸிமம் இருக்குது. என்னென்னது இம்பார்ட்டண்ட்டாக தேவை இருக்கோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா இப்போது சட்ட திருத்தம் எல்லாமே எப்படி பண்ணுவாங்க, எளிய பெரும்பான்மை, சிறப்பு பெரும்பான்மை இந்த மாதிரி உள்ளது எல்லாத்தையும் மொத்தமாக கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஆளுநருக்கு பேர், அப்புறம் நீதிமன்றம் அந்த மாதிரி உள்ளது எல்லாமே நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பொருளாதாரத்தை இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது. அடுத்தது எல்லாம் என்னென்ன இயர், முக்கிய இயர் அவ்வளோத்தையும் மொத்தமாக தொகுத்து இயரோடு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது இந்திய தேசிய இயக்கம் பார்ப்போம். இந்திய தேசிய இயக்கத்தில் யார் எப்போ வந்தா அப்படிங்கிறது நம்மளுக்கு வரிசையாக தெரியுது மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்காங்க, யார் யார் எந்தெந்த இயரில் வந்தாங்க அப்படி சொல்லிட்டு. அப்புறம் தொழிற்சாலை எப்போ தொடங்கினாவ, எங்கே தொடங்கினாவ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு ஐரோப்பியர் நினைவு சின்னம் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன கோட்டையெல்லாம் கட்டியிருக்காங்க, அதுக்கு பிறகு அந்த மாதிரி உள்ள விஷயம் எல்லாமே அழகாக பாக்ஸ் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்னென்ன முறை, ஜமீன்தாரி முறை எப்போ வந்துச்சு, ரயத்து வாரி எப்போ வந்துச்சு, மகள் வாரி எப்போ வந்துச்சு, அதை அறிமுகப்படுத்தியது என்னது அந்த மாதிரி உள்ளது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது பிறகு சமூக சீர்திருத்த இயக்கம்லாம் எப்போ தோன்றுச்சு எல்லாம் பாக்ஸாக போட்டு கொடுத்துருக்காங்க. சைமன் குழு எப்போ வந்துச்சு, என்ன நடந்துச்சு, நேர அறிக்கையில் என்ன சொன்னாங்க, அது பிறகு ஜின்னாவின் 14 அம்ச அறிக்கை என்னது. நம்மளாம் இதில் புக்கில் எப்படி படிச்சுருப்போம்னா நம்ம ஒரு பாக்ஸ் இந்த ஒரு சென்டென்ஸ் மொத்தமாக அப்படி மொத்தமாக பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. இது அவ்வளோத்தையும் பாக்ஸாக ஒரு தான் போட்டிருக்காங்க. இப்போ தலைவர்கள் பற்றினா காந்தியடிகள் பற்றி உள்ளது இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். அப்புறம் ஜவஹர்லால் நேரு, கோபாலகிருஷ்ண கோகலே இந்த மாதிரி தலைவர்களை பற்றி உள்ளது எல்லாம் மொத்தமாக ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் கவர்னர் ஜெனரல், அப்புறம் லாஸ்ட்டில் முக்கிய குறிப்புகள்னு சொல்லிட்டு என்னெல்லாம் தேவைப்படுவோ எல்லாத்தையும் தொகுத்து மொத்தமாக கொடுத்துட்டாங்க. அப்புறம் காங்கிரஸ் மாநாடு தலைவர்கள் அதை பற்றி உள்ளது அது மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு யூனிட் 8 பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், அப்புறம் சங்க காலம் எப்போ இதாகிடுச்சு அதில் உள்ள சான்று அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முச்சங்கம், இதுக்கு எல்லாத்துக்கும் சேரர் சோழ பாண்டியர்லாம் தலைநகரம் என்னென்னலாம் வருவாங்க, பேர்லாம் என்னது, அது பிறகு என்னென்ன சிறப்பு பேர் இருக்குது எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே 3 பாக்ஸில் அழகாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் குறுநில மன்னருக்கு உள்ளது அப்படி கொடுத்துருக்காங்க, கலர்பேர் காலத்தில் உள்ளது. அதுக்கு பிறகு நம்ம கிழக்கு பாளையம் என்னது அந்த மாதிரி உள்ளதெல்லாம் அழகாக நீட்டாக தொகுத்து கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டு தலைவர்கள் அதை பற்றி
பிற்படுத்தப்பட்டவருக்கெலாம் எவ்வளோ இடஒதுக்கீடு இருக்குது அப்படி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது யூனிட் 9 வந்துட்டு என்ன இருக்குது யூனிட் 9. ஃபஸ்ட்டு மனிதவள மேம்பாடு பற்றி உள்ள விஷயம் எல்லாம் தொகுத்து கொடுத்துட்டு இந்த புக்கோட ஃபுல் ரிவ்யூ நான் மேக்ஸிமம் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த புக்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த புக் வாங்கினா தான் பாஸ் ஆக முடியுமா அந்த மாதிரிலாம் இல்லை. நம்மளுக்கு பாஸ் ஆகிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மொத்தமாக ஒரே இதில் ஈஸியாக படிக்கிற மாதிரி கொஞ்சம் இருக்கும். விருப்பம்னா வாங்கி படிச்சுக்கோங்க. கம்பல்சரியாக இது வாங்கினா தான் நான் பாஸ் ஆகணும், ஸ்கூல் புக்கு படித்தா பாஸ் ஆக மாட்டேன்னா அப்படிலாம் கேட்காதீங்க. ஸ்கூல் புக்கு படித்தாலே பாஸ் ஆகலாம். எது இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு படித்தாலே போதும், ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். இந்த புக்கெலாம் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஒரு கைடு மாதிரி தான். மற்றபடி ஸ்கூல் புக் மஸ்ட்டு. இதை அடுத்தது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பாயிண்ட்டும் தொகுத்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் இருக்கும், புக்கில் உள்ள பாயிண்ட்ஸும் இருக்கும். எல்லாம் ஒரே இடத்துல தொகுத்து இருக்கும். அதுதான் இதோட ப்ளஸ்ஸு. ஸ்கூல் புக்கில் அங்கங்கே இருக்கும். இப்போ காந்தி தாத்தாவை பற்றி ஒரு 6th ஒரு பாயிண்ட், 7th ஒரு பாயிண்ட், 8th ஒரு பாயிண்ட் இருந்தலாம். இதில் மொத்தமாக என்ன பாயிண்ட் உண்டோ அதை மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். இதுதான் அகாடமி புக்கும் ஸ்கூல் புக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஸ்கூல் புக்லேயும் எல்லா பாயிண்ட்டும் இருக்க தான் செய்யும், அங்கங்கே இருக்கும். சில பாயிண்ட் மிஸ் ஆகும். அரசியலமைப்பில் பொறுத்தவரைலாம் நிறைய இது மிஸ் ஆகும். நம்ம வேறு அகாடமி புக்கு தான் பார்த்து படித்தாகணும். இல்லைனா கவர்மெண்ட் மெட்டீரியல் கூட பார்த்து படிச்சுக்கலாம். அகாடமி புக் வாங்கினால தான் பாஸ் ஆகி வேலைக்கு போவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸ்கூல் புக்கு படித்தவங்க தான் மேக்ஸிமம் வேலைக்கு போவாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு கைடுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஆனால் இதில் உள்ளது நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் தொகுத்து கொடுத்துருக்கனால நம்ம படிக்கிறது கொஞ்சம் சீக்கிரமாக படிச்சிடலாம். கண்டென்ட் எல்லாம் ஒரே இடத்துல வரனால நம்ம ஈஸியாக படிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.